சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, வேதம் பேசும் காலங்கள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் புத்திரர் அணியணியாக புறப்பட போகிறாங்க. நாமும் சேர்ந்து அவங்களோட புறப்படுவோம். பல சுவையான தகவல்களை நம்மளோட பேசுவதற்காக திரு வெங்கடேசன் வந்திருக்கிறார். வாங்க நம்ம அவரை சந்திப்போம். தோற்றுங்க. இப்போ நம்ம கடந்த எபிசோடில் 10 வாதைகள் ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு. இந்த 10வது வாதையை பற்றி தான் நம்ம பேச ஆரம்பித்தோம். நம்ம எனவே இந்த அதிகாரத்துலேருந்து அவங்க இந்த நம்ம நிகழ்ச்சி இந்த எபிசோட்லேருந்து அவங்களோட யாத்திரையை தொடங்குறாங்க இல்லையா? அதாவது இந்த யாத்திரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கவலை, துக்கம், வருத்தம், மனவேதனைன்னு ஒரு பக்கத்தில் இன்னொரு கூட்டத்தினருக்கு இருந்தாலும், ஒரு கூட்டத்தினருக்கு 430 ஆண்டுகள் அந்நிய தேசத்தில் அவர்கள் தங்களுடைய முற்பிதாக்கள் வாழ்ந்த கானான் தேசத்தை விட்டு அவர்கள் இந்த தேசத்துக்குள்ளே வந்து அதில் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அடிமைகளாக கொடூரமான ஆட்சியாளர்களால் அடிமைனா சாதாரண அடிமைத்தனம் இல்லை. முதல்ல செங்கல் அறுக்கிறது தான் இவங்களுக்கான பணியாக இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே வைக்கோலே கொடுக்காம இவங்க செங்கல் அறுக்கணுங்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு ஆளோட்டிகள் இவங்களை ஓட்டுறது, ஆளை ஓட்டுவாங்க, அடிச்சு அவன் துன்பப்படுத்தி இப்படியெல்லாம் அடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கடினமாக நடத்தப்பட்ட பல நூற்றாண்டுகளாக ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் இன்னைக்கு விடுதலையை நோக்கி அவர்கள் பயணிக்கிற ஒரு விடுதலையின் பயணம் தான் யாத்திரை ஆகமம் அப்படின்னு நம்ம வேதாகமம் சொல்லுகிறத பார்க்கிறோம். உலகமெங்கிலும் இப்படி பல்வேறு அடிமைத்தனங்கள், அடிமை மக்கள் கூட்டங்கள் இருந்து நம்ம பார்க்கிறோம். நமக்கு தெரியும் 17ஆம் 17ஆம் நூற்றாண்டுகள்ல கருப்பின அடிமைத்தனம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விடிவுக்கு நேராக வந்துச்சு. 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு தலைவர்கள் உருவாகி ஆபிரகாம் லிங்கம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகு அந்த கருப்பின அடிமைத்தனத்திலிருந்து மக்கள் படிப்படியாக விடுதலையாக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி பிரெஞ்சு புரட்சி நமக்கு தெரியும். விடுதலை, அதாவது இந்த நிலசுவாந்தர்கள் பண்ணையார்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அங்கே எதிர்த்து ஒரு பெரிய விடுதலை போராட்டம் அங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்க்குறோம். 20ஆம் நூற்றாண்டினுடைய அந்த முற்பகுதியிலிருந்து இந்திய தேசத்துல கூட பல்லாண்டு காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக வர்ணாசிரமம் அப்படிங்கிற அடிப்படையில மக்கள் ஒடுக்கப்பட்டு அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்ட மக்களாக, தீண்டத்தகாதவர்களாக, நம்ம அழகா ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம், அன்டச்சபிலிட்டி, அன்சீயபிலிட்டி அப்படிங்கிற அளவுக்கு ஒடுக்கப்பட்ட அடிமைத்தனத்துல இருந்த மக்கள் இந்த நூற்றாண்டுகளிலே விடுதலையை நோக்கி நாம இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இந்த யாத்திராகம செய்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. விடுதலை அப்படிங்கிறதே ஒரு முக்கிய முடியுமானது. அதாவது நம்ம ஒருவேளை வெள்ளை ஆதிக்கத்தினர் இந்த மண்ணில அடிமைத்தனத்தை கொண்டு வந்த போது கூட வெள்ளை ஆதிக்கத்திலிருந்து நாம விடுதலை ஆயிட்டோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய சாதிய அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் அப்படின்னு தான் இங்க இருந்த தலைவர்கள் எல்லாம் புலம்பி இருக்கிறாங்க. அது அம்பேத்கர் ஆகட்டும், அண்ணல் அம்பேத்கர் ஆகட்டும், தந்தை பெரியார் ஆகட்டும், ஜோதிராம் பூலே ஆகட்டும், இப்படி நம்முடைய இந்திய தேசத்தினுடைய மிகப்பெரிய இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாருமே இந்த மண் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறணும் அப்படின்னு விரும்பினாங்க. அது ஓரளவுக்கு இன்றைக்கு அவைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம் கண்கூடாக பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட என்று சொல்லப்படுகிற அந்த மக்கள் கூட்டங்கள் இன்றைக்கு அவர்கள் கல்வியிலே, சமத்துவத்திலே, சுகாதாரத்திலே அவர்கள் மேலோங்கி இன்னைக்கு விடுதலையை நோக்கி போறாங்க. இன்னுமே ஒரு போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த 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 வர்ணாசிரம சிந்தனைக்குள்ள திருப்பியும் கொண்டு போய் ஒரு கூட்டம் முயற்சி பண்ணி அதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். யாத்ராகமத்துல எப்படிதான் எகிப்துல இருந்து வெளியே போனாலும் எகிப்து நம்மளை விட்டுறல, எகிப்து நம்மளை தொடர்ந்துகிட்டு தான் வருது அப்படிங்கறத பாக்குறோம். எகிப்து துரத்திக்கிட்டு தான் வருது அப்படின்னு பாக்குறோம். ஆனா அதுக்கு முன்பாக அவர்களுக்கான இந்த விடுதலை அப்படி ஆச்சு, எப்படி அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டார்கள்னா அதுதான் பஸ்கா அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பஸ்காவினுடைய ஆடு அடிக்கப்படுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எப்படி மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் நிலக்கால்களிலே ஆட்டை பலியிட்டு அதனுடைய அந்த இரத்தத்தை பூசி தங்களை பாதுகாத்து கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் அந்த விடுதலையினுடைய அந்த நற்செய்தியின் தொடக்கமா இருக்கு. அப்ப அது ரொம்ப முக்கியமானது. எப்படி நீங்க பாதுகாக்கப்பட்டீர்கள், எப்படி விடுதலை ஆக்கப்பட்டீங்கன்னா எங்களுக்காக ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது அப்படின்னு ரொம்ப முக்கியமானது. நம்முடைய இந்திய தேசத்துல கூட மிஷனரிகள் இந்த தேசத்துக்கு நம்முடைய வரலாறுகளை மீட்டெடுத்து நம்முடைய மருத்துவத்தை, கல்வியை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான கல்வியை கொடுக்கும் போது அவர்களும் இதைத்தான் சொன்னார்கள். நமக்காக ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், நாம் விடுதலை நோக்கி பயணிக்க வேண்டியவர்கள், நம் அடிமைத்தனத்துக்குரியவர்கள் அல்ல அப்படிங்கிறத அவர்கள் நமக்கு அதை போதித்தார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு நம் மண் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விடுதலையிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறது. ஆனாலும்
இன்றைக்கும் திரும்ப அடிமைப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கு எப்படி எகிப்து நம்மை துரத்தி வந்ததோ, எப்படி கானானை நோக்கி பயணத்துல எகிப்தினுடைய அடிமைத்தனம் நம்மை தொடர்ந்து வந்ததோ, அது போலவே வெளியே இருந்து ஒரு அடிமைத்தனம் நம்மை துரத்தி நம்மை மீண்டும் அடிமைகளாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்தாலும் நம் மக்கள் கூட திரும்பவும் ஒரு அடிமைத்தனத்துக்கு தங்களை விட்டு கொடுக்கிறவர்களாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. நீங்க அருமையா சொன்னாங்க, எகிப்து துரத்துன்ற மாதிரி மனசுல அவன் எகிப்தை சுமந்துட்டு தான் வரான். வெங்காயம் சாப்பிட்டோம், வெள்ளைப்பூடு சாப்பிட்டோம், மாம்சம் சாப்பிட்டோம். எகிப்துல இந்த சுதந்திரம் தான் கூட, சுதந்திரத்தை விட அந்த அடிமைத்தனத்துல இருந்து அதை சாப்பிடுறது அவனுக்கு முக்கியம். அதுதான் இன்றைக்கு நாம பாக்குறோம். அது மாதிரி இன்றைக்கு இருக்கிற மக்களும் அந்த எகிப்தினுடைய அந்த விளைவுகளை புரிஞ்சுக்காமையே அதை விரும்பக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதை நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மக்கள் பெரும்பகுதி, ஐயோ அன்னைக்கு அது நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு இது நல்லா இருந்துச்சு, நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய பாரம்பரியம் தெரியுமா, எங்களுடைய மூதாதையெல்லாம் எவ்வளவு பெரிய என்ன பாரம்பரியம் அப்படின்னு கேட்டா தெரியாது. ஏன்னா பாரம்பரியமே அடிமைத்தனம் தான். மற்ற ஒண்ணு நீ அடிமையா இருந்திருப்ப, இல்ல நீ மற்றவனை அடிமைப்படுத்திருப்ப. இதை தவிர வேற எந்த பாரம்பரியமும் கிடையாது. அப்ப இந்த பாரம்பரியத்தை நம்ம புகழ்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான. அப்ப எது நாம புகழப்பட வேண்டியது, எது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது, எது மனிதநேயம், எது சமூக நீதி, எது நம்மை சமத்துவமா ஒவ்வொரு மனிதனையும் தனக்கு இணையா பாக்குறது. அழகா வேதம் அழகா நம்ம கற்றுக் கொடுக்கறது, உன்னை போல பிறனை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாலே முடிஞ்சிருச்சு. உன்னை போல பிறனை நேசிக்கிற அந்த அன்பு அப்படின்னு வரும்போது அங்கே சாதி மதங்கள் அற்ற ஒரு மனிதத்துவம் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படிங்கிறது. அப்ப இன்றைக்கு மோசேயினுடைய அந்த காலத்திலே மோசே அங்கே ஜனங்களை அழைத்து கொண்டு வெளியே வரும்போது பஸ்கா அப்படிங்கிற அந்த பண்டிகை, இந்த பஸ்கா நமக்கு அழகா தெரியும், அது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த புளிப்பில்லாத அப்பமும் பஸ்காவும் அவங்க அவசரமாக அதை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது. புளிப்பில்லாத அப்பம்ங்கிறதே உடனடியா சாப்பிடுறது. புளிக்கணும்னா 4 ஆகும், 2 நாள் 3 நாள் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஆனா அந்த புளிப்பில்லாத அப்பம்ன்றதே உடனடியாக சாப்பிடுதல் அப்படிங்கிறது. ரெடியா நின்னுட்டே இருப்பாங்க, வேக வேகமா அதை செயல்படுத்துவாங்க. ஏன்னா ஆயத்தமா இருக்கிறோம் நாங்க ரெடியா. பஸ்கா அப்படிதான் அவங்க சாப்பிடணும், ரொம்ப ரெடியா இருக்கிற மாதிரி அவசரமா அதை சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பி போகணும் அப்படிங்கிறது தான். இது இஸ்ரவேலர்களுக்கு ஒரு மிக முக்கியமான பண்டிகை, ஒரு விடுதலையின் பண்டிகை, ஒரு மீட்பின் பண்டிகை அப்படிங்கிறது தான் இந்த பஸ்கா. இயேசு கிறிஸ்துடைய காலத்துல கூட பஸ்காவை ஆசரிக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம். 2-3 நிகழ்வுகள் வேதத்திலே குறிப்பிடப்படுது. இயேசு அந்த பஸ்காவினுடைய ஆட்டை போல தன்னை பலியாக்கினார் அப்படிங்கிறது தான் இந்த இஸ்ரவேலுக்கு இந்த பலியினுடைய சம்பவத்தை கடவுள் அங்கே நினைவு கூறுகிறார். அன்றைய தினமே விடுதலை வாய்க்கப்பட்டது, அவர்கள் கானானை நோக்கிய பயணத்துக்குள்ளாக கடந்து போகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை வேதாகமம் நமக்கு பதிவு செய்திருக்கிறார். ஆண்டவரே இந்த பண்டிகையை முக்கியமா கருதுறதுனாலதான் காலண்டரே அன்னைக்குல இருந்து ஆரம்பிக்கிறாரு. அந்த மாசத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறார். ஆபிப்ல இருந்து அந்த மாதம் தொடங்கப்படுகிறது. இன்னும் ரொம்ப முக்கியமானது, வரலாற்றுல ரொம்ப காலமா இதை குறிச்சு எந்த ஒரு பதிவுகளும் இல்லை. இப்படி ஒருவேளை நம்பர்ஸ்ல டிஃபரெண்ட் இருக்கலாம். இப்ப நாம 6 லட்சம் புருஷர்கள்னு படிக்கிறோம். வேதாகம அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எபிரேய அறிஞர்கள் கூட இப்ப நம்ம 6 லட்சம்னு நம்ம படிக்கிற அந்த நம்பர்ல ஒருவேளை வித்தியாசம் இருக்கலாம் அப்படின்னு கருதுறாங்க. ஒருவேளை அது நமக்கு எபிரேய எழுத்துக்கள், பழமையான எபிரேய எழுத்துக்கள்ல எழுத்துக்களுக்கே நம்பர் தான். இப்ப நம்ம எப்படி தமிழ் எழுத்துக்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, போர்டில் தா ஊ அப்படின்லாம் போடுவாங்க சிலர். அது எண்களை குறிக்கக்கூடிய எழுத்துக்கள். இது மாதிரி எபிரேய எழுத்துக்கள்ல சில எழுத்துக்களை நாம புரிந்து கொண்டதுல ஏதாவது வித்தியாசம் இருந்திருக்கலாம். அதுல மாற்று கருத்து நமக்கும் இல்லை. அது நீ 60,000 கூட இருந்துட்டு போடும், நமக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஒரு பெரிய மக்கள் இனம் அங்கிருந்து புறப்பட்டு வெளியே வந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப ரொம்ப காலமாவே இது ஒரு பெரிய ஆதாரமா, இப்படி எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் நடந்திருந்தா எல்லாரும் தெரிஞ்சிருக்காது அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ சமீப காலங்கள்ல கிடைத்த ஒரு இப்யூர் பேப்பரஸ் அப்படின்னு ஒரு பேப்பரஸ் இது கிடைச்சிருக்கு. அதுல சில குறிப்புகள் இருக்கிறது. என்ன அப்படின்னா, எகிப்துல ஏறக்குறைய ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது கிமுல 1500 ஆண்டுகள் அந்த காலகட்டங்கள்ல சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். நைல் நதி ரத்தமா மாறினதற்கான குறிப்புகள் அதுல இருக்கு அப்படிங்கிறாங்க. சில ஒரு மாதிரி வித்தியாசமா மாறிடுச்சு அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் நிறைய பேர் செத்து போனாங்க, ஜனங்கள் கூட்டமா இறந்தாங்க அப்படிங்கிறதையும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ரொம்ப வறுமை தாண்டவம் ஆடிட்டு இருந்தது தேசத்துல அப்படிங்கிற குறிப்பு இந்த எகிப்தினுடைய இந்த பேப்பரஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க, இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில். அப்ப இதெல்லாம் இஸ்ரவேலர்கள் அந்த தேசத்தை விட்டு வெளியேறும் போது அந்த நைல் நதி ரத்தமானதும், அதுக்கப்புறம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில நிறைய ஜனங்கள் இறந்து போகிறதும், சடனா இறக்குறாங்க இல்லையா. அப்ப இதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல நடைபெற்றிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கு தொல்லியல் ஆய்வாளர்களே கொஞ்சம் கொஞ்சமா ஓகே இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஏன்னா இப்படி ஒரு கூட்டம் வெளியே வந்தது அப்படிங்கிறதுக்குமே வந்து இன்னைக்கு தொல்லியல் பத்தி பேசும்போது ஏற்கனவே நம்ம வந்து படிச்சிருக்கோம். அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அந்த தெளிவுபடுத்தி செங்கல் சுடுற அந்த இது. அந்த இதெல்லாம் ஆமா. வந்து இன்னைக்கு வரலாற்று பூர்வமா எல்லாமே உண்மை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. எல்லாம் செங்கல் அறுத்தார்கள் போது அந்த ம். காலத்து செங்கல் இருந்ததா ம். அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அது எல்லாமே இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. செங்கல் அறுத்து அவர்கள் கட்டிடம் கட்டினார்கள் அப்படிங்கிறதுக்கும் இப்படி பல்வேறு விதமான வேதாகமத்தை சார்ந்த தொல்லியல் ஆய்வுகள் ம். அதெல்லாமே உண்மைப்படுத்துகிற ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. அதுக்கு பிறகுதான் வந்து இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்துல இருந்து பித்தோம் ராமசேஸ் அப்படிங்கிற 2 நகரங்களை அவங்க கட்டுறாங்க. இப்ப அந்த ராமசேஸ்ல இருந்து அவங்க எல்லாம் புறப்படுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். புறப்படும் போது அவங்களுக்கு தேவன் ஒரு விசேஷித்த ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுறாரு. என்ன அப்படின்னா யாத்ராகமம் 13:21 பார்க்கிறோம். அவங்களுக்கு பகல்ல வந்து ஒரு விதமான மேக ஸ்தம்பமும் ம். இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்கள் வந்து முன்பாக அவர்கள் வந்து சென்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது ம். இரவு வரும்போது அவங்களுக்கு வந்து வெளிச்சம் வேணும். அப்ப ஒரு பெரிய ஆமா. அக்னிமயமான ஒரு ஸ்தம்பம் மாதிரி வந்து அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு காரியத்தையும், பகல்ல வந்து குளிர்ச்சியான மேகத்தை மேகம். போன்ற ஒரு ஏன்னா ஸ்தம்பத்தை வெயிலா இருக்கும்ல நல்லா அந்த அவங்கள வந்து கொண்டு போய் கொண்டிருந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஆமா. கடவுள் இன்னொன்னு, பாருங்களேன். ஒருவேளை வந்து நம்ம வந்து பகல்ல தான் அவங்க நடந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கலாம். இரவிலும் கூட பிரயாணம் பண்ணாலும் என்ன பண்றது? அப்ப வெளிச்சம் வேணும்ல அவங்களுக்கு அந்த கண்டிப்பா இது. வேணும். அதுக்காக தான் தேவன் அப்படிப்பட்ட விஷயங்களை தேவன் கொண்டு வரார். ஆனா அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கடியான நிலை. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பார்வோனுடைய பெரிய சேனை துரத்தி ஆமா, கொண்டு ஆமா. வருகிறது. முன்பாக பாத்தீங்கன்னா பெரிய செங்கடல் நிற்கிறது. அப்ப 2க்கும் நடுவுல இங்க என்ன செய்வோம் அப்படிங்கிற கலங்கி நிற்கக்கூடிய இடத்துல தான் வந்து கடவுளுடைய மகா பெரிய அற்புதத்தை அவர்கள் ஆமா. அது பார்க்கிறதுக்கு ஒரு தேவன் திட்டமா கூட நான் நினைக்கிறேன். எப்படின்னா, பார்வோனுக்கு தெரியாது. அவன் வந்து பின்னாடி வந்து என்ன நினைக்கிறான்? இவங்கள தட்டி விட்டுலாம் கடலுக்குள்ளன்ட்டு அவன் நினைச்சிட்டு அவன் வர்றான். இஸ்ரேல் புத்தருக்கு என்ன தெரியாது? ஆண்டவர் தான் இந்த பிளானை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் வந்து வேணும்னே அவனை தொடர்ந்து போய் அங்க அழிக்கிறக்காகவே கூட்டிட்டு வர்றாரு பாருங்க அவரை. அதுதான். அப்போ இங்க என்னன்னா ஆண்டவர் சில நேரங்கள்ல சில இடத்துல எதிரிகளை அனுமதிக்கிறதும் கூட வாய்ப்புகள் நமக்கான இருக்குது. ஆமா. நன்மையா கூட இருக்கிறதுக்கு ம். வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிகிறது. இதுல ரொம்ப முக்கியமானது இந்த எகிப்தினுடைய அந்த தேர்கள் அவர்கள் வந்த இதெல்லாமே வந்து செங்கடல் அழிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சில ஆய்வாளர்கள் வந்து அந்த கடலுக்கு அடியில வந்து பெரிய பெரிய தேர்களுடைய சக்கரங்கள், ம். தேர்களுடைய அந்த எச்சங்கள் எல்லாம் இருக்கிறது இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ம். அவங்க சொல்றாங்க ஒருவேளை இது வந்து ஏன்னா அவங்ககிட்ட 600 தேர்கள் மிகப்பெரிய தேர்கள் ஆமா, அவங்களுக்கு ஆமா. எகிப்தியர்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் அது வந்து இன்றைக்கு அதனுடைய அந்த உடைந்து போன பாகங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு கடலுக்கு அடியில ஸ்டோர் ஆயிருக்கிறதையும் வந்து இன்னைக்கு சில ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு அதை கூட இன்னைக்கு வெளியே ஆய்வு தகவல்களாக வெளியே கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ம். நம்ம பார்க்க முடியுது. இன்னொன்னு கூட இந்த வசனத்தை வாசிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஒரு த்ரில்லிங்கா இருந்தது. ஆண்டவர் வந்து இந்த கடினப்படுத்துறாருல வந்து, அது வந்து 2 இது பண்றாரு. அந்த பார்வோனுடைய கூட்டத்தாருக்கு ஏன் கடினப்படுத்துறதுக்குன்னு அதுக்கு ஒரு தர் இஸ் அ பிளான், இன்னர் பிளான் இருக்கு ஆண்டவர்ட்ட. அதே இதுதான், அதே நிகழ்ச்சிய வந்து இஸ்ரவேலுக்கு எப்படி அத எடுக்குறாங்கன்ட்டு. இப்ப பார்வோனாஸ் எடுத்தா 9வது அதிகாரம் 16வது வசனத்துல, "என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும், என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். அதுக்கு தான் நீ இருக்க." அப்படின்ற மாரி. 10வது அதிகாரம் 2ல பாருங்களேன். "நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும், நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரன் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன்" என்றார். அப்ப அவனுக்கும் தெரியணும், தான் தான் கர்த்தர், ஒரே கர்த்தர்னா நீங்க சொன்னது மாரி குறிப்பிட்டாங்க போன தடவ. நெறைய கடவுள் வச்சிருக்காங்க, அவங்க நெறைய தெய்வங்கள் வச்சிருக்காங்க. அப்ப நான் தான் கர்த்தர்ன்றத அவனுக்கும் பார்வோனுக்கும் தெரியணும், இந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியணும் அதே சமயத்துல. கரெக்ட். அதை வந்து தன்னை வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி கடினப்படுத்திக்கிட்டே வந்திருக்காரு அவர் வந்துன்னு பார்க்குறோம் நம்ம வந்து. கரெக்ட். அப்ப அதாவது பொதுவா அங்க ஒரு ஃபேம் இருந்தது. என்ன அப்படின்னா, இது எகிப்தியர்களோட கடவுள், இது எபிரேயருடைய கடவுள் அப்படின்ற ம். ஒரு எண்ணமெல்லாம் இருந்தது. ஆனா இது எபிரேயருடைய கடவுள் இல்ல. அவர்தான் பூமிக்கான கடவுள். அவர்தான் சர்வ உலகத்துக்குமான ஆமா, கடவுள் அப்படிங்கிறத அவர் காமிக்கணும். ஆமா. அப்படிங்கிறது அவரோட விருப்பமா இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். சர்வ வல்லமை உள்ள கடவுள். வேற இன்னொன்னு வந்து எப்படின்னா, இந்த எல்லா கடவுள் இத்தனை கடவுள் சுத்தி இருக்கு அவங்களுக்கு. அந்த கடவுள எல்லாத்தையும் விட நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கடவுள், ஒரு யூனிக், ஒரு தனிப்பட்ட கடவுள் ம். முறையில. அதே மாரி என்னுடைய ஜனங்களா இஸ்ரவேல் புத்திரரும் தனிப்பட்ட மக்கள் தான். மத்தவங்க மாரி கிடையாது. மத்தவங்களோட சேர்ந்து இருக்க முடியாதுன்றதுக்காக தான் அவர் வந்து பிரித்தெடுத்தார்ன்ற வார்த்தை அடிக்கடி வருது பார்த்தீங்களா? ம். அதையும் நிரூபிக்க நினைக்கிறாரு இப்ப. 430 வருஷம் வந்து இவங்க அந்த எமோரியர்கள் அங்க மத்தியில இருந்து கூட இருந்திருக்கலாம். ஒரு பேச்சுக்கு எடுத்தோம்னா. அப்ப ஏன் எடுக்கல அப்படின்னா, அங்கே கொண்டு வந்து வச்சுட்டாரு எகிப்துல. ஏன்னா அங்கன்னா ரொம்ப கெட்டு போயிருவான். கரெக்ட். அந்த ஆட்கள் கானானிய பாவம், எமோரியர் பாவம், ஏத்தியர் பாவம் எல்லா பாவத்திலும் சேர்ந்து.
அப்ப தன்னுடைய மக்களை கொஞ்சம் காப்பாத்தி கொண்டு வரும் அது அப்படின்னு இல்லாம கலந்தும் போயிருப்பாங்க. ஆமா. அவங்களுக்கு ஒரு தனித்துவமான அடையாளம் இருந்திருக்காது. இருக்காது. ஆமா. அவங்க இங்க வந்து அரசரே அவனை தனித்துவமா வச்சுக்கிறான். ஆ. நீ வந்து தனியா தான் ம். அப்படி, நீ வந்து எங்களோட சேர்ந்தவன் இல்ல. ஒரு வேற்று குடிமக்களாக அவங்கள ம். வந்து பாவிக்கப்பட்டதுனால அவங்கனால வந்து என்னன்னா அதுக்கு மேல வந்து அவங்கனால எகிப்தியர்களோட கடந்து போக முடியாது. என்னதான் கலந்தாலும் இவன் வேறு பிரிக்கப்பட்டவன், இவன் தனியான ஆளு, ம். இந்த கூட்டமே தனி அப்படின்னு அவனே பிரிச்சுதான் வச்சிருந்திருக்கான். அடிமைப்படுத்தும் போது ஆமா. அவன் எதிர்கூட்டத்தை வந்து தன்னோட கூட்டத்தோட சேர்த்த ம். மாட்டான்ல, ம். அப்படிதான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஆனா எகிப்துல இருந்து புறப்படும் போது என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க வந்து கேட்கிற எல்லா பொருட்களையும் அவங்க கொடுத்து அனுப்புறாங்க. தயவு செஞ்சு போயிருப்பா நீ. ஆமா. எப்படியா இத்தனை திறந்து காலம் போ வந்து விட்டு. இவங்கிட்ட இருந்து அடிமைப்படுத்தப்பட்டு இவங்க அனுபவிச்சாங்க. ஆனா இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னா, நீ தயவு செஞ்சு போயிரு அப்படின்னு அவர்களுடைய வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கொடுத்துட்டு, நீ ஆள விட்டா போதுடா ஆமா. சாமி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏன்னா சொல்லுவோம் இருந்த இல்லையா? இருக்கவே செத்து போட்டா என்ன பண்றது? ஒவ்வொருத்தரையும் அந்த அடிச்சுட்டாங்க நிலைமை ஆண்டவர். ஆயிப்போச்சு. ஏன்னா பார்வோன் கடினப்பட்டு செஞ்சது கூட ஆ. ஜனங்களுக்கு எப்பா விட்டுரு அவனுங்கள போட்டு நாங்க பாத்துக்கிறோம் மத்தது ம். அப்படிங்கிற லெவலுக்கு வந்து தயவு செய்து இவங்க போயிட்டா போதும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்திருந்தார்கள். அதனாலதான் அவர்கள் அழகா பைபிள் சொல்லும், அவர்களை கொள்ளையிட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கு அந்த கொள்ளையிட்டானா வார்த்தை. மீனிங் வந்து இவங்க போய் கொள்ளையடிக்கல, அவங்க கிட்ட இருந்து கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க. ஆமா. போயிருங்கப்பா அப்படின்னு சொல்லி, நீங்க போனா போதும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்தாங்க. தாங்கன்றக்கு போல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தானா, அதுக்குள்ள இன்னொரு டெத் விழுந்துட்டாண்டவன்றதுன்னு பயந்துட்டாங்க. அதனால இவங்களை வந்து வேக வேகமா அனுப்பினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு பெற்றுக்கொண்டு அவர்கள் கானானை விட்டு வெளியேறும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில கூட்டத்தார் ம். அங்கிருந்த எகிப்தியர்கள் மற்ற இனத்தவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு ஒரு சிறு குழுவாக அவர்கள் புறப்பட்டு அவர்களும் இஸ்ரவேலர்கள் கூடயே வர்றாங்க. ஆமா. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போனா அவங்க வந்து யெகோவா தேவனை நம்பிக்கொண்டு அப்படி வராங்க. நம்மளதாக காமிச்சுக்கிட்டு வர்றாங்க. நம்பி அவங்க முழுசா நம்பல. இருந்தாலும் இப்போ ஒரு பயம், டெம்பரவரியா ஒரு விடுதலை கிடைக்குது, டெம்பரவரியா நமக்கு ஒரு நன்மை கிடைக்குது, பார்த்தா உண்மை மாதிரி தெரியுது. ஒருவேளை இது உண்மையா இருந்தாலும் இருக்கலாம். இப்ப இதுவும் நம்ம எடுத்துக்குவோம், இவங்க பின்னாடி போயிருவோம், இவங்களுக்கு நிறைய கேட்கறதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட அவங்க புறப்பட்டு வராங்க. ஒரு சில ஜாதிகளும் அவர்களோடு கூட வேற்று இன மக்களும் அவர்களோடு கூட வராங்க அப்படின்னு பாக்குறோம். பிரச்சனை என்னன்னா, இந்த வேற்று இன மக்கள் வந்ததுதான் பிரச்சனை. ஆமா. வர வழியிலேயே அவர்கள் என்ன பண்றாங்க, இவர்களை தங்களுடைய பழைய மார்க்கங்களுக்கு கொண்டு போக பண்றாங்க, முயற்சிக்கிறாங்க. இது நீங்க ஆரம்பத்துல இந்த வெள்ளைப்பூண்டு வெங்காய பிரச்சனை எல்லாம் வரும்போது காரணம் வந்து வேற்று இனத்தவர்கள் தான். அவங்கதான் இந்த இஸ்ரவேலை தூண்டுறாங்க. ஏப்பா நீங்க இப்படி கூப்பிட்டு வந்தீங்க, யாரையோ நம்பி கூப்பிட்டு வந்தது, சாமி எல்லாம் அங்க நல்லா இருந்தது, அந்த சாமியே நம்மளை பார்த்துட்டு இருந்தது, நமக்கு எவ்வளவு அருமையான வெள்ளைப்பூண்டு கிடைச்சு இப்படின்னு சொல்லி அவங்கள பின்னாடி இழுக்கக்கூடிய வேலையை அங்க அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அதனாலதான் மோசே உபாகமம் 18:15-18 தேவன் வந்து மோசேட்டு சொல்ல, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி அவர்களுக்காக அவர்கள் சகோதர நடுவிலிருந்து நான் எழும்ப பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப நிறைய பேருக்கு கேள்வி, இஸ்ரவேலர்கள் தான் அங்க இருக்கிறாங்க, அவர்களுக்காக அவர்கள் சகோதர நடுவிலிருந்து எழும்ப பண்ணுவேன்னு சொல்றாரு, அப்ப வேற யாராவது அங்க இருந்தாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும். ஏன்னா உங்களுக்காக உங்க நடுவிலிருந்து எழும்ப பண்ணுவேன்னு சொல்லாம உங்களுக்காக உங்கள் சகோதர நடுவிலிருந்து எழும்ப பண்ணுவேன்னா, அப்போ இவர்கள் இஸ்ரவேலர்கள், அப்போ வேற ஒரு சகோதரர்கள் கூட்டம்னா யாரு? ஒண்ணு ஏசாவினர் ஏதோமீர் இருக்காங்க, இல்லைன்னா இஸ்மவேலர்கள் இருக்காங்க, அவங்கள்ல இருந்து வருவாங்களா தீர்க்கதரிசி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துருவோம்ல. அப்படி ஒரு எண்ணம் இருக்குதே அப்படின்ற ஒரு கேள்வி கூட இருக்கு. ஆனா வேதம் அதுக்கு தெளிவுபடுத்து என்ன அப்படின்னா, இங்க சகோதரர்கள் சொன்னது அந்த 12 கோத்திரத்தாரை. வேதாகமத்தை படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், அந்த 12 கோத்திரத்தார் தான் சகோதரர்கள் அப்படின்னு வேதம் குறிப்பிடுகிறது. ஏன்னா அங்க அநேக ஜாதிகள் இருந்தாங்க, அநேக இனமக்கள் இருந்தாங்க. ஆனா அவங்கள்ல இருந்து வரமாட்டாங்க, உன்னுடைய இனத்துல இருந்து, உன்னுடைய சகோதரர்கள் 12 பேர்ல இருந்து தான் உனக்கானவனை, உனக்கான தீர்க்கதரிசியை நான் எழும்ப பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் உபாகம் 18:15 மோசேகிட்டே பேசுறாரு. வேற ஒரு இனத்துல இருந்து எழும்ப பண்ணாத அவங்கள முதல்ல தெரிஞ்சிட்டு கொண்டு வந்திருக்கலாமே. அதுதான் உங்களை கஷ்டப்பட்டு எடுத்துட்டு கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலதான் அவர்களுக்காக அவர்கள் சகோதர நடுவில் இருந்து அப்படின்றாரு. அப்ப லேவியை மட்டும் தனிச்சு பிரித்து எடுக்கும்போது சொல்றாரு, இவனுக்கு அவர் சகோதரருக்குள்ள வந்து எந்த ஒரு பங்கும் இல்லை, அவனை தனியா பிரிச்சு எடுக்கிறார். அப்ப இது மாதிரி ஆண்டவர் வந்து அந்த 12 அந்த மக்கள் இனத்தை 12 குழுக்களாக இருக்கக்கூடிய 12 கோத்திரங்களையும் கடவுள் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய முதல் பேரானாக, நீங்க சொன்ன மாதிரி சேஷ்டபுத்திர அந்த பாக்கியத்தை கொடுத்து முதல் பேரான பிள்ளையாக அவர் தமக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறார் அப்படிங்கிறோம். அதனாலதான் அவங்க மேல அதிகமான கொஸ்டினும் இருக்கு. எங்க அதிகமான பாசம் இருக்கோ அங்க அதிகமான கேள்வியுமா இருக்கு. ஏன்னா அவர்கள் தன்னை போல பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் அநேக கட்டளைகளை அவங்களுக்கு கொடுத்தார். தொடர்ச்சியா நம்ம பார்க்கும்போது பல அற்புதங்கள், ஒரு 1-2 அற்புதம் இல்ல. இவங்க போய் சேர்ற இடம் முதல்ல செங்கடலை கடந்து போகும்போதே அவங்களுக்கு மாறா வருது. அங்க கசப்பான தண்ணீர்கள் நிறைந்த அந்த ஊற்றுகள் இருக்கிற இடம். உடனே அங்க வந்து ஐயோ எங்களுக்கு கசப்பாயிருச்சு, எங்களுக்கு மாறா இருக்கு அப்படின் போது
அங்கிருந்து கடவுள் வந்து அற்புதங்களை செய்து அடுத்த ஊருக்கு கொண்டு அங்க ஏலியும் இருக்கிறது. அங்க ஒரு 12 பேரிச்சம்பழ ஊற்றுக்கள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போறாரு. இப்படி ஒவ்வொரு பகுதியிலுமே மன்னாவை அடுத்து பார்க்கும்போது அந்த யாத்திரா 16ல அவர்களுக்கு மன்னாவை தேவன் தருகிறார். வானத்திலிருந்து வருகிற அந்த மன்னா அவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பனிக்கொட்டி மாதிரி, ஒரு வெள்ளை உருண்டை பனிக்கட்டி மாதிரி இருக்கக்கூடிய உணவை தேவன் அற்புதமா அவர்களுக்கு தரார். 40 வருஷமும் அவங்க அந்த மன்னாவை தான் சாப்பிட்டு வந்தாங்க. எப்போ அவங்க வந்து இடம் பிரித்து கொடுக்கப்படுதோ அந்த நாள்ல இருந்து தான் அந்த மன்னாவுடைய வரவு நின்னுச்சு அப்படின்னு பாருங்க. அப்ப ஏறக்குறைய அவர்களுடைய வனாந்திர வாழ்க்கை முழுக்க அவர்களை போஷித்தவர் கடவுள். அவங்க எந்த விவசாயம் பண்ணல, ஏர் உழுகல, தண்ணி பாய்ச்சல, எதுவும் பண்ணல. 40 ஆண்டுகளும் தேவனே அதை செய்து முடித்தார். ஆண்டவர் ஏசாமி சொல்லுவார்ல, காங்களை கவனித்து பாருங்க, அவங்க சேர்த்து வைக்கிறதுல, விளைக்கிறது இல்லை, அறுக்கிறதுன்ற மாதிரி இவங்களும் இந்த 40 ஆண்டுகள் இதெல்லாம் ஒண்ணுமே செய்யவே இல்லை. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி இந்த காங்களையும் இதையும் குருவியையும் போஷித்தது மாதிரி இவங்களை போஷித்துக்கிட்டே வந்திருக்காரு வரலின் நடுக. கரெக்ட். அது வந்து தேவன் அதுக்கான உத்தரவாதம் பாராட்டுறாரு. என் பிள்ளைகளை நான் போஷிப்பேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை தேவன் பாராட்டுகிறார். உதாரணமா சொல்ல போனா இஸ்ரவேலருக்கான முதல் யுத்தம், நிறைய யுத்தம் அங்க பாக்குறோம். அதுல முதல் யுத்தமே வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நடுவுல ஒரு இந்த ஜெத்ரோ வருவார் பாருங்க, மாமனார். ஆமா ஆமா. எத்திரோ வந்து அங்க மீதியானியர்களுடைய ஒரு தலைவரா இருக்கிறாரு. அவருடைய மாமனார். ஆமா, சொந்த மாமனார். மீதியான் தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர் தான் எத்திரோ அப்படிங்கறத பாக்குறோம். அவரு இன்பிட்வீன் இந்த காலகட்டங்கள்ல மோசே வந்து முழுமையா அந்த ஜனங்களை நடத்த முடியாம திணறிக்கிட்டு இருக்கிறாரு. ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவருக்கு. என்ன அப்படின்னா, ஒரே ஆளா நின்று காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பிரச்சனை. குடும்பம்னு இருந்தா பிரச்சனை இருக்கும்ல. அப்ப ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இவர் ரெடிமே சொல்ல வேண்டியிருக்கு, ஒவ்வொரு பிரச்சனையா தீர்க்க வேண்டியிருக்கு. இவரால முடியவே இல்லை, அவ்வளவு பேர்டன்ஸ் வரும்போது அப்ப மாமனார் வந்து அட்வைஸ் பண்றாரு, இப்படி எல்லாம் நீ பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சே போயிருவ, இப்படி பண்ணக்கூடாது. நீ வந்து முதல்ல ஒரு 1000 பேத்துக்கு ஒரு லீடர், அப்புறம் 100 பேத்துக்கு ஒரு லீடர், 10 பேத்துக்கு ஒரு லீடர், இப்படி பிரிச்சு போடு. அதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறார். அப்ப இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தீர்வு. ஏன்னா எல்லாத்தையும் ஒருத்தர் பாத்துக்கிறது அப்படிங்கிறதும், எல்லாத்தையும் ஒருத்தர் ஹேண்டில் பண்றதும் அப்படிங்கிறதும். நான் முன்னாடியே ஒரு தடவை நம்ம நிகழ்ச்சியை தான் சொல்லியிருக்கேன். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும் இருக்குல்ல, அதுல டீசென்ட்ரலைசேஷன், அதாவது அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தல்ன்ற அந்த கொள்கையவே முதலாவது கண்டுபிடிச்சதே இந்த ஜெத்ரோ தான். பைபிள் இருக்குன்னே அதுல அந்த புத்தகத்துல எழுதியிருக்குது. அந்த வேதாகம அந்த மனிதன், அதாவது ஜெத்ரோ வந்து சொன்ன சட்டத்தை பிற்காலத்துல கடவுள் சட்டமாகவே மாட்டார். சட்டமாவே நீ செய்யுது, இப்படி செயல்படுத்து அப்படிங்கறத தேவன் அங்கீகரித்து அதை வந்து இஸ்ரவேலர்களுக்கு பின்பாக கட்டளைகள் அதுவும் இருக்கு. மோசைட்டே சொல்றார், அவன் சொன்னது சரிதான், நீ அதே மாதிரி ஏற்படுத்து அப்படிங்கிறார். அப்ப அங்கீகரிக்கிற கடவுளாக இருக்கிறார். ஒரு விஷயத்த நல்ல செயல்பாடுகளை கூட கடவுள் வந்து அதை அங்கீகரித்து செயல்படுத்துவதற்கு அனுமதி கொடுக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இதுக்கு பிறகு அவர்களை முதல்ல எதிர்ப்பு, இந்த இஸ்ரவேல் ஜனங்க நிறைய எதிர்ப்புகளை சம்பாதிச்சாங்க பிற்காலத்துல. ஆனா அவர்களுடைய முதல் எதிர்ப்பு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17வது அதிகாரத்துல தான் இருக்கு. அமலேக்கியர்கள் தான் வந்து முதலா இஸ்ரவேலர்களுக்கு எதிராக வந்து அவர்களை தாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அப்பதான் அந்த யோசுவா வந்து யுத்தம் பண்ணுகிறார். மோசே மலை மேல அமர்ந்து தன்னுடைய கைகளை உயர்த்தி இருக்கும்போது ஆரோன் ஊரும் அவருடைய கைகளை தாங்கி பிடிக்கும் போது அங்கே ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து அவங்க பாக்குறாங்க அப்படின்னு பாக்குறோம். அமெரிக்கர்கள் இருந்து அவருக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறது. இந்த ஆரோனும் ஊரும் இப்படி தாங்கி நிக்கிறது, அவர் வந்து கையை உயர்த்தி பண்றது வந்து ஒரு பிசிக்கல் ரெப்ரசன்டேஷனா நான் அடிக்கடி அதை யோசிக்கிறேன் உண்டு. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம ஜோம் பண்ணிருப்ப கூட அந்த விஷயத்துக்கான நடவடிக்கையில ஆண்டவர் நடத்திட்டு இருப்பாரு. ஆனா நம்ம வந்து அதுக்கு வந்து பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு ஜெபங்கள் நடந்துட்டு இருக்கணும். ஏன்னா இப்ப இந்த அமலேக்கியர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசாவினுடைய பேரப்பிள்ளை நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. அவனுடைய ஜீனியாலஜி வரும்போது நம்ம ஏசாவுக்கு பிள்ளைகள் இந்த அமலேக்கனுடைய மகன்கள், அந்த குடும்பத்தார், இந்த அமலேக்கியர்கள் வந்து ஏதோமியர்கள் வம்சத்துல வந்த ஒரு குழு தான் வந்து இந்த அமலேக்கிய குழுக்கள். அவர்களோடு தான் இஸ்ரவேலர்களுக்கான முதல் யுத்தம் நடைபெறுகிறது. அவங்க அந்த வனாந்திர பாதையில அதுல தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கறதுனால மோசே ஒரு முதலா ஒரு வனாந்திரத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்துல அதுக்கு பேர் வந்து யெகோவா நிஷி அப்படின்னு பெயரிட்டு இது பண்றாரு. ஒரு பெரிய வெற்றியின் களிப்பு அங்க உண்டாகிறது அப்படிங்கிறத பாக்குறோம். கடவுள் வெற்றி தருகிறவர் அப்படிங்கிற தேவன் யெகோவா வெற்றி தருகிறார் அப்படின்னு யெகோவா நிஷி அப்படிங்கிற அந்த பெயர் அங்க இடப்படுகிறது. அந்த பிரயாணத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள்ல நம்முடைய எதிரியை மேற்கொள்ள தேவன் நமக்கு பலனாக இருக்கிறார், தேவன் நமக்கு வெற்றி சிறந்தவராக இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த பயணத்தின் மூலமாக தொடங்கும் போது நம்ம ஒரு பஸ்காவோடு தொடங்குறோம். தேவன் நமக்கு விடுதலை தருகிறார், தேவன் நமக்கு மீட்பை தருகிறார். ஆனா அதே நேரத்துல இங்க வரும்போது வனாந்தரத்துல
தேவன் நமக்கு வெற்றியை தருகிறார் அப்படிங்கிறதோட இந்த இடத்துல நம்ம முடிக்கிறோம். நேர்களே, நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், எங்கள் நிகழ்ச்சியும் பாருங்கள். சால்வேஷன் டிவியோடு இணைந்திருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அப்போ உள்ள வந்த பிறகு அது கடிக்க ஆரம்பிச்சு மரணங்கள் ஏற்படும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு வெண்கல சர்பத்தை உண்டாக்கி நீ உயர்த்து அப்படின்னும் போது அதை நோக்கி பார்த்தவன் பிழைப்பான் அப்படின்னு. இப்போ இஸ்ரவேல் புத்திர வாழ்க்கை நம்ம வாழ்க்கை மாதிரி இன்னைக்கு வரைக்கும் வீட்டில் நீங்கள் பாருங்கள், இந்த மட்டன் சிக்கன் எடுக்கிற நாள் தவறுச்சுன்னா அதுக்குள்ள என்னென்ன பெரிய பெரிய சண்டைகள்லாம் வருது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்கள்லையும் இந்த கன்றுக்குட்டிகள் எழும்பி வரலாம் இருக்குது.